ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 29/8/2026 பரபவ வருடம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. காலை 10:34 பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் சதயம். அதிகாலை 4:39 பின்பு பூரட்டாதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 10:30 வரை, யம கண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூஷம், ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 2. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு திரண்ட சொத்துக்கள் சேரக்கூடிய சூழல் உருவாகும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜன வசியம் ஏற்படும். குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும். பொதுவாகவே அன்பு பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையின் கவலைகள் வளர்விரை தேய்விரை போன்றது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆதித்ய பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய உத்தியோகத்தில் அலுவலகத்தில் நேரம் காலம் பார்க்காம ஓய்வு நேரத்தில் கூட உத்தியோகம் பார்க்குற உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை நிர்வாகம் கவனிக்கப்பட்டு அருமையான பெருமையான பதவிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துரதிர்ஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் துணிச்சல் இருந்தால் அதிர்ஷ்டம் அதுவே வரும் என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நட்சத்திர தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கை அதிகரிக்கும். மனோகாரகன் சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையான செயல்பாடுகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கும் திறமையை விட எதுவுமே இல்லாத போது சமாளிக்கும் திறமை சாதனையானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் விக்ன விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UQ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விட்டு போன உறவுகள் தட்டுப்படும். கடந்த காலங்களில் ஏங்கி தவித்த ஆசைகள் எல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும். ஆர்கானிக் உணவு என்று சொல்லக்கூடிய இயற்கை உணவு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கணிசமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்ன செய்ய போகிறோம் என்பதை விட என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கந்த பெருமாளை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BP.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உயர்வுகள் நிறைந்த உன்னதங்கள் நிறைந்த சூழல்கள் உருவாகும். அசைவ உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச நன்மைகளும் வருமானங்களும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விலகி சென்ற விஷயங்களுக்காக கலங்கி நிற்பதை தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஐஸ்வர்ய பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும். அதாவது ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய திட்டங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிவேகத்தையும் முன்கோபத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கருமாரி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் ஆதரவு பெருகும். உத்தியோகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும். உங்களோடு பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் சந்தோஷமான சமாதான ஒரு சூழல்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர்ந்த மனிதனாகவும் உபயோகமுள்ள மனிதனாகவும் வாழ பழகுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் விஷ்ணு பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும். அதாவது புதிய அறிமுகம் அப்படிங்கிறதுக்கு மேலே தகுதிக்கு மேலான நட்புகள் கிடைக்கக்கூடிய, சான்றோர்களை சந்திக்கக்கூடிய, ஆன்மீக அருளாசி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சவால்கள் நிறைந்த வாழ்க்கைதான் சாதனைக்கு வித்திடும் என்பதை அறிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பாத விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் வெளிப்படும். கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து இணையக்கூடிய வித்தியாசமான சூழல் உருவாகும். பொதுவாகவே மரபை மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானப்பட்ட வாழ்க்கை கூட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதில் உறுதி கொள்ளக்கூடிய நீங்கள் யோக நரசிம்மர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்கால யோசனை அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுடைய செயல்பாடுகளில் தைரியம் அதிகரிக்கும். தைரியமான செயல்பாடுகள் மூலமாக தன வரவு மிகுதியாகும். பக்குவமான பேச்சுக்களால் பண வரவும் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
என்னால் முடியும் என்பதை விட என்னால் மட்டுமே முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சரஸ்வதி தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அதாவது சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் குரு பகவானும் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, அதாவது திருமண வயசை கடந்தவர்களுக்கு கூட திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய, அதுவும் மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய, மனம் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான திருமணம் அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளர்ந்த நம்பிக்கையை விட தன் நம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சண்முக பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IB. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகும். பையில் காசு பெருகக்கூடிய, கையில் பணவரவு பெருகக்கூடிய நல்ல நாளாகவே அமையும். சின்ன சின்ன தொழில் வியாபாரம் இருக்கும் இல்லையா, வால் கிளாக் சம்மந்தப்பட்டது, கையில் கட்டக்கூடிய வாட்ச் சம்மந்தப்பட்ட ரிப்பேர் அல்லது சர்வீஸ் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சரளமான பண வரவு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச தோல்விகளே உச்சகட்ட வெற்றிக்கு உறுதுணையாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் துர்கா தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.